வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக இந்த பிப்ரவரி மாத பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சந்திரன் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேயே உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். ராசியிலே உட்கார்ந்து ஆட்சி பலம். அப்போ மாத தொடக்கமே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருந்தீர்கள் கடந்த சில வருடங்களாக. ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள். யார் நல்லவர், யார் கெட்டவர், எந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி, குடும்பம் எப்படி, உறவு எப்படி, ஸோ நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லது கெட்டது என்பதை பகுத்து ஆராய்ந்து செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம். பளிச்சுன்னு தெரியும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நமக்கு வெற்றி, இதை செய்தால் நமக்கு தோல்வி. நல்ல ஒரு எண்ணங்கள், உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். அப்போ பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும். 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு. ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு கிரகம் குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கேது ஞானத்தை தருவார். ஞான மார்க்கமாக சென்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு தடை, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை உருவாக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ குடும்பத்தில் வாக்குவாதங்களை வைக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பாம்பு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். இது செய்யலாமா, அது செய்யக்கூடாதா, இது என்ன ஆயிரும், எப்படி ஆயிருங்கிற ஒரு பயம் இருக்கும். நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கேது உட்கார்ந்துருக்கு. அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள், ஒரு 5 கிரகங்கள் இந்த மாதத்து பிற்பகுதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது, தொந்தரவு பிரச்சனையை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது கடகத்துக்கு சிறப்பு. ஏன்னா 3வது மனிதர்கள் உள்ளே வரும்போது கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பது சிறப்பது. அதே சமயத்தில் வாக்கு, பேச்சு, எதை கொடுக்கணுமோ, எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை கொடுங்க. தேவையில்லாது கொடுத்து சிக்கிக்காதீங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ அந்த வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா பேச்சுக்கு காரக கிரகமான புதன் பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ புதன் போய் 8ல் இருக்கார். அப்போ டாக்குமெண்ட் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எழுத்து சம்பந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ், அதாவது தகவல் தொடர்பு மூலயமாக வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். என தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரரான புதன் போய் 8ல் மறைந்திருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்று இது நடக்கும், அது நடக்கும் என உங்களை குழப்பி எதையாவது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது இந்த கடகத்துக்கு சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி, அதாவது சுகத்தை தரக்கூடியவன், சுகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் போய் 8ல் மறைகிறது. குருவின் பார்வையில் பெறுகிறது. பாக்யாதிபதி பார்வை பெறுகிறது. அப்போ என்னன்னா
முதல்ல ஒரு கஷ்டம், ஒரு வலி, ஒரு வேதனை, இது நடக்க மாட்டேங்குது, தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு பயத்தோட அது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு கரெக்டான அந்த டேட் வரும்போது சமப்படுத்தப்படுகிறது என குரு பார்க்கிறார். குருங்கிறது பாக்யாதிபதி பார்வை. காலச்சக்கரத்தினுடைய 9வது அதிபதியும் அதே குரு தான். இந்த கடகத்துக்கு 9ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதை செய்யும். இந்த கடகராசி என்பர்கள் இதை மனசுல வச்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அது சமப்படுத்தப்படுகிறது, சரிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த குரு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப என்ன சார் பலன்? 8ஆம் இடத்தை பார்க்குது, 12ல இருந்து 8 பார்க்குது, வெளிநகர போறீங்கன்னு அர்த்தம். சொந்த ஊரை விட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய அல்லது வேலைக்கு போகக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். என 9க்குரியவன் 12இல் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்களோ, ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கான அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உங்களுடைய எண்ணத்தில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும். அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், செயல்படுத்தலாம், இருக்கலாம். அப்போ கணவன் அல்லது மனைவி அல்லது கணவன் மனைவி 2 பேரும் வெளிநாடு வெளி ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன் 7ல இருக்கிறது சிறப்பு தான். காதல் திருமணம், காதலுக்குள்ள போகும், திருமண வாய்ப்புகளையும் தேடி வரும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கு அப்புறம்தான் அந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால், அது 8ல் இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில், அதாவது திருமண விஷயத்தில், ஆண் பெண் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 கிரகங்களும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்ப அசிங்கப்படக்கூடிய, அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ள போகாமல் இருப்பது தான் இந்த கடகத்துக்கு சிறப்பு. ஏன்னா 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல 5 கிரகங்கள் 8ல போய் மறைய போகுது. எப்போ? இந்த பிப்ரவரி மாதம் பிற்பகுதியில். அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அங்கே போயிடுறார், கும்பத்துக்கு, உங்கள் ராசிக்கு 8க்கு போயிடுறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி செவ்வாயும் அங்கே போகுது. அப்போ 23ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 கிரகங்கள் அந்த 8ஆம் இடத்திலேயே, அதாவது 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் சேரப்போகுது. அப்போ 8ங்கிறது ஒரு வலிவேதனை என்றாலும் திடீர் அதிர்ஷ்டம். அப்போ என்னன்னா வலிகள், வேதனைகள், ஒரு கஷ்டப்பட்டு, ஒரு சின்ன விஷயமானாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகக்கூடிய விஷயங்கள். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி 8ல் போய் மறைகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி 8ல் போய் மறைகிறார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும், அதாவது சகோதர ஸ்தானம், குழந்தைகள் சொல்லக்கூடியது, தொழிலை பற்றி சிந்தனை கொடுக்கக்கூடியவர், அந்த செவ்வாயும் போய் 10ல் உட்கார போறார். அப்போ தொழிலில் அழுத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்றார். அப்போ வேலை என்று சொல்லக்கூடிய, தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் போய் 8 என்கின்ற வலிங்கிற இடத்துல இருக்கும்போது என்ன, 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில டைம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகலாம், அல்லது மேலதிகாரிகளினுடைய ஏதாவது ஒன்று
ஏதாவது நீங்கள் தவறு செய்யலைன்னா கூட ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை டெம்ட் ஏற்றக்கூடிய கோபம், அந்த செவ்வாய் ராகு சேர்றாரு பாருங்க, அந்த செவ்வாய் ராகு சேரும்போது பிடிவாத குணம், கோப குணம் வெளிப்படுத்தும். அப்போ டக்குன்னு வேலையை விட்டுரு, கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வெளிவரக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வேலை அப்படின்னா இந்த பிற்பகுதி இதில் கொஞ்சம் அழுத்தம் தெரிச்சல் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அது பக்கத்தில் போகாதீங்க, விலகிருங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். ரைட். சனி பகவான் 7க்குரியவன் 9ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் ஒன்றும் தப்பில்லை. அப்போது கணவன் மனைவி ஒரு பாக்கியஸ்தானத்தில் 7க்குரியவன் 9ல் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி யாருக்காவது வேலை இல்லாதவர்களுக்கு டக்குன்னு வேலை கிடச்சிரும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். வேலை கிடச்சிரும், வெளிநாட்டு கிடச்சிரும், வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய குல தெய்வம் எதுவோ, ஏன்னா 5 கிரகங்கள் போய் 8ல் மறைகிறதுனால குல தெய்வத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் வேணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.